ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து சொல்லலான்னு இப்போ நினைக்கிறேன். என்னென்னா, இந்த பிசிஓடி இருக்கிறவங்க வந்து ரொம்ப கவலைப்படுறீங்க. எனக்கு பிசிஓடி இருந்துச்சு. எனக்கு பிசிஓடினா என்ன எதுன்னு டீட்டெயிலாக தெரியறதுக்கு முன்னாடி நானும் இப்படி ரொம்ப கவலைப்பட்டேன். டிவியில் இந்த ஹெர்பல் ரெமடிலாம் சொல்லுவாங்க, நீர்க்கட்டி கரைக்கிறதுக்கு இது சாப்பிட்லாம். நீர்க்கட்டிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. அதை நீங்கள் கரைக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. அதெல்லாம் நீர்க்கட்டின்னு ஒன்றுமே இல்லை. அது ஒரு விஷயமா நம்ம நினச்சி அதுக்கு கவலைப்பட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பீரியட் தள்ளி இந்த கருமுட்டை வந்து உற்பத்தி ஆகிறது லேட் ஆகி குழந்தையின்மை அதிகமாகுது. நான் வந்து என்னோடய வீடியோஸில் வந்து போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க வந்து யார் இந்த வீடியோ பார்த்தாலும் நீங்கள் இதை நிறைய நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிசிஓடினா என்னென்ன இந்த வீடியோவில் இருக்குது நீங்கள் பாருங்கள். என்னோடய வீடியோஸ்லேயே ஹவு டு கெட் ப்ரெக்னென்ட் வித் பிசிஓடி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 நான் போட்டிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் பிசிஓடினா என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் என்னோடய வீடியோஸ் நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னோடய பிளாகில் போய் எல்லா வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சோ அதில் ஓரளவுக்கு நான் கவர் பண்ணியிருப்பேன் கொஞ்சம் வீடியோஸ்லலாம். நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிசிஓடி இருக்குன்னு நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. அது ஒரு விஷயமே கிடையாது. ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்கு நம்ம என்ன செய்யணும்னா, நல்ல ஹார்மோன் நம்ம வந்து டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக அமைதியாக டெய்லி முஸ்லீமாக இருந்தால் தொழுதுக்கோங்க. மற்ற மதங்கள் இருக்கிறவங்க நீங்கள் உங்கள் இறைவனை பிரார்த்திங்க, அமைதியாக பொறுமையாக இருங்க, நல்லா மூச்சை இழுத்து விடுங்க, தியானம் செய்யுங்க டெய்லி 20 நிமிஷம் காலையிலையும் சாயந்தரமும். இதுலேயே உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். பிசிஓடிலாம் சரியாகி மாதம் கருமுட்டை வந்து உங்களுக்கு குழந்தை உண்டாகும். அப்புறம் இந்த மெத்தட் ஆஃப் ஈட்டிங்கிற வீடியோ நான் அதுக்கும் தனியாக போட்டிருக்கேன். இன்றைக்கி ரெண்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். உங்களுக்கு எந்த விதமான மருந்து மாத்திரை எதுவுமே தேவையில்லை. பிசிஓடி உங்களுக்கு கிளியர் ஆகிடும். கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஒன்று மெத்தட் ஆஃப் ஈட்டிங், ரெண்டாவது வந்து இந்த ஹார்மோன் நேச்சுரலாக வந்து நம்ம தியானம் செய்கிறது, அமைதியாக சந்தோஷமாக இருக்கிறது. அதெல்லாம் நம்ம சந்தோஷமாக அமைதியாக ஹாப்பியாக இருந்தால் தான் லூட்டினைசிங் ஹார்மோன்ஸ் வந்து கருமுட்டை உற்பத்தி ஆகும். நீங்கள் டென்ஷன் ஆகிட்டே இருந்தீங்கன்னா அந்த கார்டிசால்லாம் சுரந்து உங்களுக்கு இந்த ஹார்மோன் சுரக்காது. ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் பிரச்சனை ஆகும். கவலைப்படுறதுனால எந்த பிரச்சனையும் தீர போகிறது கிடையாது. என்னோடய வீடியோஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணது. எனக்கு பிசிஓடி, நான் ஒரு பிசிஓடி எனக்கு இருக்குது. பாதித்த பொண்ணு தான் நான், பிசிஓடி உள்ள பொண்ணு. நான் வந்து இப்போ எந்த விதமான ட்ரீட்மெண்ட் இல்லாமல் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கேன். டெய்லி நாங்கள் எங்கள் முறைப்படி நாங்கள் தொழுவோம், நான் தொழுதுக்கிறேன். அப்புறம் வந்து நான் அந்த மெத்தட் ஆஃப் ஃபீடிங் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு மாதம் ரெகுலராக பீரியட் வருது. அப்புறம் குழந்தை இல்லைனா உங்களுக்கு மட்டும் ப்ராப்ளம் கிடையாது, உங்கள் ஹஸ்பண்டுக்கும் நீங்கள் வந்து ஸ்பெர்ம் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு நிறையா சத்தான உணவு ஆகாரங்கள்லாம் கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த மெத்தட் ஆஃப் ஃபீடிங் அவங்களும் ஃபாலோ பண்ணணும். மெத்தட் ஆஃப் ஃபீடிங் என்ன இவங்க சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா, நான் டீட்டெயிலாக ஒரு விஷயத்தில் சொல்ல முடியாது. என்னோடய வீடியோஸ் நான் தனியாக அதுக்காக போட்டிருக்கேன், தெளிவாக நான் அதை சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை போய் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எது கவலைப்பட வேணாம் எதுக்குமே. நீங்கள் வந்து ஒருத்தவங்களும் எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்பும்போது நான் ஃபீல் பண்ணது, நான் ஏர்லி ஸ்டேஜில் நான் வந்து கஷ்டப்பட்ட மாதிரி தான் இப்போ நீங்களும் கஷ்டப்படுறீங்க. ஏன்னா அதை பற்றி டீட்டெயிலாக தெரியல, அதனால தான். தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. கண்டிப்பாக என்னோடய வீடியோஸில் உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். நீங்கள் கவலைப்படுறதை விட்டுட்டு இது ஈஸியாக சரி பண்ணிடலாம். முதல்ல கவலை, டென்ஷனு, பயம் அதெல்லாம் விட்டுட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தால் தான் ஹார்மோன்ஸும் சுரக்கும். பிசிஓடி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும். பிசிஓடிங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் கவலைப்பட வேணாம். கண்டிப்பாக எல்லாருக்கும் குழந்தை பிறக்கும். என்னோடய வீடியோஸை நீங்கள் வந்து ஒருத்தவங்களும் என்னோடய வீடியோஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபேமிலியில் அந்த மாதிரி ஏதாச்சும் பிசிஓடி ப்ராப்ளம் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள், இந்த மாதிரி ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் இப்படி இருங்கன்னு சொல்லுங்கள். நான் சும்மா ஒரு ஹெர்பல் ரெமெடி ஒரு சாதாரணமாக சாப்பிட சொன்னால் அதை நம்பி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. நேச்சுரலாக நான் சொல்கிறேன், அதை நம்ப மாட்டேங்கிறீங்க. ஸோ நானும் அப்படி தான் இருந்தேன். அதெல்லாம் எங்கே சரியாக போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த வீடியோஸ் நான் போட்டுறதுக்கே அதான் காரணம். ஏன்னா சைக்கலாஜிக்கலாக நான் இருந்த மாதிரி தான் இப்போ இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, பிசிஓடி உள்ளவங்க. இல்லை நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு மாத்திரை, ஒரு ஹெர்பல் ஒரு மூலிகையை சாப்பிட்டு நம்ம அதை சரி பண்ணலான்னு பார்க்குறோம். அது ஒரு விஷயமே கிடையாது சரி பண்ணுறதுக்கு. எல்லாருக்குமே சில பேர் தான் இந்த பிசிஓடி இருக்கும், சில பேர் தான் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இந்த மாதிரி சத்துக்கு கம்மியாக இருக்கும். அதை வந்து நமக்குள்ளே நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ நான் சொல்கிறேன், நேச்சுரலாக ட்ரை பண்ணுங்கள். எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக ஆரோக்கியமான குழந்தை உண்டாகும். மாத்திரலாம் எதுவும் வேணாம். ஒன்று நேச்சுரல் ஹார்மோன் பேலன்ஸு, ரெண்டாவது வந்து மெத்தட் ஆஃப் ஃபீடிங் இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஹஸ்பண்டும் மெத்தட் ஆஃப் ஃபீடிங் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். இப்போ நிறைய நட்ஸ் இதெல்லாம் கொடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை உண்டாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.